தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது OnePlus Nord 4. எங்கடா Nord 4 இல்லைன்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, அவ்வளவுதான். Nord 4, அதாவது சைனால லான்ச் ஆன AS3 தான் இப்போ Nord 4 நம்ம கிட்ட இருக்கு. இந்தியாலையும் இந்த போன் Nord 4ன்ற பேர்ல தான் வரப்போகுது. எப்படி இருக்குன்றத பாத்திரலாமா? இதுதான் போன். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்குல்ல? ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த போனை பாருங்க, இப்போ இந்த போனை பாருங்க. என்ன வித்தியாசம் இருக்கு? இது இந்திரன், இது சந்திரன், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு கூட டிஃபரன்ஸ் இருக்காது. இங்க டைல்ஸ் கல்லா இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா நார்மலா பிளெயின் பெயிண்ட் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். Nord CE4 கம்பேர் பண்ணும்போது இதுல என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா, பின் பக்கமா அந்த கேமரா தாங்க டிஃபரன்ஸ். பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது, ஆனா லைட்டா பெருசா வச்சிருக்காங்க, அதுதான் டிஃபரன்ஸ். மத்தபடி பில் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாக்ஸி டிசைன் தான். கையில பிடிக்கும் போது ஒரு சாலிடான OnePlus போன். ரீசெண்டா நம்ம பார்த்த Nord OnePlus மாதிரி இருக்கும். அந்த பிரீமியம் OnePlus கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸ்ல மிஸ் தான் ஆகுது. அண்ட் பின் பக்கமா உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் ஃப்ரேம் இருக்கும்னு எதிர்பார்ப்போம், பட் அந்த மாதிரிலாம் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். குயிக்கான இந்த பிசிக்கல் ஓவர்வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, வலது பக்கமா பவர் பட்டன், வால்யூம் ராக்கர் கீ கொடுத்திருக்காங்க. டாப்ல ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு, நல்ல விஷயம். இடது பக்கமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. கீழே டைப் சி போர்ட் கொடுத்திருக்காங்க, ஸ்பீக்கர் இருக்கு, பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு, அண்ட் ஸ்லிம் ஸ்லாட்ஸும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே 1.5K கான ரெசல்யூஷனோட வருது. 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் வந்து கொடுக்குறாங்க. கலர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா DCI-P3 100% கான கலர் கேம்பிட்டோட வந்திருக்கு. பார்க்கறதுக்கு கலர்ஸ் நல்லாவே வந்து பூஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா இருக்கு. அண்ட் பிரைட்னஸ் லெவல்ஸ் இன்டோர்லயுமே சரி அவுட்டோர்லயுமே சரி நல்லா இருக்கு. ஆனா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, அது கீழே எப்பவுமே சொல்ற மாதிரி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் பட் இந்த Nord 4ல அப்படி என்னதான் ஸ்பெஷலா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராசஸர் Snapdragon 7+ Gen 3 சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோரை பாருங்க, 1.4 மில்லியன். வேற லெவல் இல்ல. இதே நம்ம Nord CE4 கூட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது அரௌண்ட் 9 lakhs கிட்ட தான் வரும். பட் இது ஆல்மோஸ்ட் 80% கான டிஃபரன்ஸோட ஒரு நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. இதுல இந்த Snapdragon 7+ அப்படின்னு சொல்றாங்களே, இந்த பிளஸ்க்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் இதுல வரணுன்றதுக்காக இந்த பிளஸ் வச்சிருக்காங்க. பட் அது வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ஹார்ட்வேர் வைஸாவும் வந்திருக்கு. எப்படின்னா, ஜெனரலி போன ஜெனரேஷன்ல இருந்த ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரான Snapdragon 8 Gen 2ல இருந்த அந்த மெயின் கோர் எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. பட் இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, X4 னு சொல்லக்கூடிய Snapdragon 8 Gen 3ல இருந்த பிரைமரி கோரை இந்த ப்ராசஸர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால தான் ப்ராசஸருடைய பெர்ஃபார்மன்ஸ் பீக்ல இருக்கு. 3D மார்க்ல எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கும்போது அதுல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வருது, ஸ்டெபிலிட்டி எல்லாம் நல்லா தான் இருக்கு, கூடவே ஹீட்டிங்கும் இருக்கு. ஒருவேளை அவங்க Snapdragon 8 Gen 2ல இருந்த அந்த பிரைமரி கோரான X3 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா பெரிய டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா கொடுக்குறோன்ற பேர்ல ஹீட்டிங்கையும் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா தான் புஷ் பண்ண வச்சுட்டாங்க. OS பொறுத்த வரைக்கும் இதுல கலர் OS வந்திருக்குங்க. இது சைனீஸ் வேரியன்ட். பட் இந்தியால வரும்போது கண்டிப்பா ஆக்ஷன் OS கொண்டு வந்துருவாங்க. எத்தனை வருஷம் கமிட்மெண்ட் கொடுக்க போறாங்க, என்ன இதெல்லாம் இங்க லான்ச் ஆகும்போது வந்து பாத்துக்கலாம். ஆனா இதுல ப்ளோட்வேர்ஸ், ஹாட் ஆப்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. CE-ல கொடுத்த மாதிரி இந்தியாலையும் நாங்க இதெல்லாம் கொண்டு வந்துட போறோம் அப்படின்றது போல கொண்டு வந்துடாதீங்கடா OnePlus. இங்க வரும்போதெல்லாம் அதெல்லாம் இல்லாம கொடுங்க. ஓகே, சரி. பிராக்டிகலி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, எங்களுக்கு கிடைச்ச டைம்ல நாங்க BGM விளையாடி பார்த்தோம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குங்க. ஸ்கோருக்கு ஏத்த உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் ஆன் கிரவுண்ட்ல கிடைக்குது. இந்த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்க்கான இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, LPDDR5X கான RAM டைப், UFS 4.0 கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஸ்கோருமே நல்லா இருந்தது. உலகமே AI-ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்மார்ட் போன்ல இப்போ AI ஃபீச்சர்ஸா போட்டு தள்ளுறாங்கன்னு சொல்றாங்களா. இந்த கலர் OS-லயுமே அந்த மாதிரி AI ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. ஆப்ஜெக்ட் ரிமூவர்லாம் வந்து இருக்குதுங்க. பட் இது வந்து கலர் OS-ல இருக்கு. இது ஆக்ஷன் OS-ல இந்தியால லான்ச் பண்ணும்போது கொண்டு வருவாங்களான்னு தெரியல. கொண்டு வரணுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ரெண்டு போன்ல எந்த கேமரா நல்லா இருக்கும்னு தோணுது? இப்போ இந்த ரெண்டு கேமரா சாம்பிள்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், A and B. உங்களுக்கு எந்த போன்ல எடுத்த போட்டோ, அதாவது A பிடிச்சிருக்கா B பிடிச்சிருக்கான்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தது என்னன்றதை நான் சொல்றேன். CE4ல நமக்கு லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இதுல புத்தம் புதிய Sony IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய புதுசு கிடையாது. அதை தான் நான் சொல்றேன். ஏன்டா நானே சொல்றதுக்குள்ள இவங்களே முடிச்சிடறாங்க ஜோலியை. என்ன பண்றது, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. புத்தம் புதிய அப்படின்னு சொல்லி அவங்க லான்ச் பண்ற 882 இருக்கு. 882 சென்சர் புத்தம் புதுசு இல்லைன்னு சொல்ல வந்தேன். புத்தம் புதுசு இல்லைங்க, அந்த சென்சர் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் இல்லாம போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஒரு டவுன் கிரேட் அது. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு ஸ்பெக் கம்பேரிசன் பார்த்துட்டீங்களா? செல்ஃபிலையுமே கிட்டத்தட்ட சிமிலரான ஸ்பெக் தான். இப்போ கேமரா சாம்பிள்ஸ் எது என்ன இதில் எடுத்தது அப்படின்றத காமிக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கிறது சொல்லுங்க. கேமரா சாம்பிள்ஸை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் பெட்டர் ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் சென்சர்ல வந்து இருக்கு. மேபி இது ஒரு சைனீஸ் வேரியன்ட்ன்றதுனால ஸ்கின் டோன்லாம் சைனீஸ் பீப்புளுக்கு தகுந்த மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. இந்தியாவுக்கு வரும்போது
இதில் இருக்கிற மாதிரியான ஆப்டிமைசேஷன்லாம் இதில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேபி இது நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பட் இந்தியாவில் வரட்டும், அப்போ செக் பண்ணிக்கலாம். மற்றபடி வெயிட் 200 கிராம் இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் போட்டாலும் ஒன்றும் ஆகலை, நல்லா தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களுக்கு NFC-க்கான சப்போர்ட் இருக்குது, IP65க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கருமே இருக்குது. அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. ஆனால் என்னதான் MediaTek வந்து ஸ்னாப்டிராகனுக்கு ஒரு நல்ல காம்படிஷன் கொடுத்தாலும், ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட வரும்போது மனசுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் போக போக எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுறாங்க, என்ன எதெல்லாம் இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு பாக்ஸி டிசைன் ஒரு OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா நிறைய பேர் ப்ரீமியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த கர்வி ஃபினிஷிங் இதெல்லாம் வந்து பிடிக்கும். பட் ஒரு பாக்ஸி டிசைனில் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்டான டிஸ்பிளே, உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இந்தியாவில் இந்த போனை இந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்ணா வாங்குவீங்களா, வாங்க மாட்டீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வேளை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. பேட்டரி சொல்லவே இல்லை. இந்த ஃபோனில் என்ன பேட்டரி இருக்கோ, எவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கோ அதே தாங்க இருக்குது. 5500 mAh பேட்டரி, 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது.